மனோதத்துவ ரீதியில் ஆண்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் பெண்கள் மனதை எந்த மனோதத்துவ தத்துவங்களாலும் வரையறுக்க முடியாது. இங்கு அவர்கள் பற்றி பகிர்ந்து கொள்வது உண்மையில் மிக மிக சொற்பமானது. இதுதான் அவர்களுடைய பலம். தனது கணவனிடம் ஒரு பெண் ஒரு கேள்வி கேட்கிறார் என்றால் 90% உண்மையை தெரிந்து கொண்டுதான் கேட்கிறார். ஆகவே பொய் சொல்லி மாட்டிக்கொள்ள வேண்டாம். ஒரு ஆய்வுப்படி ஒரு பெண் 32 வயதில் நல்ல மனப்பக்குவம் அடைந்து விடுகின்றாள். ஒரு ஆண் பக்குவம் அடைய 43 வயது ஆகின்றது. ஒருவரை மனதிற்கு பிடித்து விட்டது என்றால் அவரிடம் பேசும்போது அவருடைய குரலின் தொனி உயர்வாக கணீர் என்று இருக்கும். பெண்கள் மனதில் வலியை உணரும் போது அதை வெளிப்படுத்த மௌனமாக இருந்து விடுவதை பெரும்பாலும் தேர்ந்தெடுக்கின்றனர். மனைவி மனவருத்தம் அடைந்திருக்கும் போது மனைவியை கணவர் ஆதரவாக தொட்டு பேசுவது அவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அவர்களின் இதயத்திற்கு இதமானதாக இருக்கும். ஒரு பெண்ணிற்கு பிடிக்கும் இசை வடிவம் அவளுடைய கணவருக்கு பிடிக்கும் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை பிரிவு ஏற்படாமல் இறுதி வரை சுமூகமாக இருக்கும் வாய்ப்பு மிகவும் அதிகம். தங்கள் வாழ்நாளில் ஆண்கள் பேசுவதை விட 2 மடங்கு அதிகமாக பெண்கள் பேசுகின்றனர். பெண்கள் மன்னித்து விடுவார்கள், ஆனால் மறக்க மாட்டார்கள். ஆண்கள் மறந்து விடுவார்கள், ஆனால் மன்னிக்க மாட்டார்கள். சுமார் 2% பெண்கள்தான் தாங்கள் அழகாக இருப்பதாக ஒத்துக்கொள்கின்றனர். மற்ற பெண்கள் அழகாக இருந்தாலும் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பெண்களின் அழகு சாதன பொருட்கள் விற்பனை கொடி கட்டி பறப்பதன் காரணம் இதுதான். பெண்கள் தினமும் 3 வேளை சாப்பிடுகின்றார்களோ இல்லையோ, ஆனால் தினமும் 9 முறையாவது தங்களது தோற்றம் எப்படி இருக்கிறது என்பதை நினைத்து பார்க்கின்றனர். சில நேரங்களில் கண்ணாடி முன்பும் நின்று பார்க்கின்றனர். ஒரு பெண் தன் ஆயுட்காலத்தில் சுமார் 1 வருடத்தை என்ன உடை அணிந்து கொள்வது என்று முடிவு செய்வதில் செலவிடுகின்றாள். ஆண்கள் ஒரு பெண்ணிடம் காதல் வயப்பட 3 நாட்கள் போதும். ஆனால் பெண்கள் தங்கள் மனதில் காதல் தோன்றி அது உறுதியாக மாற எப்படியும் 14 நாட்கள் தேவைப்படும். ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆடவனை மனதிற்கு மிகவும் பிடித்துவிட்டால் ஆடவனை நேருக்கு நேராக பார்க்க வெட்கமும் தயக்கமும் அவர்களை விடாது. ஒரு பெண்ணிடம் என்ன நடந்தது என்று ஒருவர் விளக்கி முடித்த பிறகு அவள் ஒன்றும் சொல்லாமல் அவனை வெறுமனே பார்த்து கொண்டே இருந்தாள். ஏண்டா இப்படி பொய் சொல்கிறாய் என்று அவனிடம் கேட்பதாக பொருள். யார் மீது அக்கறை இருக்கிறதோ அவரிடம்தான் ஒரு பெண் வாக்குவாதம் செய்வாள். மற்றவர்களை எப்படியோ போ என்று விட்டுவிடுவார்கள். ஒரு பெண் ஒரு ஆண்மகனால் பலமுறை மனதளவில் காயம் அடைந்து விட்டால் பிறகு அவன் மனம் மாறி அன்பு காட்டி நெருங்கி வந்தாலும் நிச்சயமாக அவனை புறக்கணித்து விடுவாள். ஒரு பிரச்சனையில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒரே அளவு பாதிப்படைந்திருந்தாலும் அந்த பெண் அந்த பாதிப்பை உண்மையாக ஒப்புக்கொள்வாள். ஆனால் ஆண் பெரும்பாலும் அதை மறைக்க விரும்புவான். மனோதத்துவ ரீதியில் ஆண்களை பற்றி அறிந்து கொள்ளலாம். ஆனால் பெண்கள் மனதை எந்த மனோதத்துவ தத்துவங்களாலும் வரையறுக்க முடியாது. இங்கு அவர்கள் பற்றி பகிர்ந்து கொள்வது உண்மையில் மிக மிக சொற்பமானது. இதுதான் அவர்களுடைய பலம்.